மாத்திரையும் ஒழுங்காக போட்டிருக்கு. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை எல்லாம் ஒழுங்காக தான் போட்டிருக்கோம். இன்சுலினும் ஒழுங்காக தான் போட்டிருக்கோம். ரிப்போர்ட்டும் எல்லாமே நார்மல் தான், நார்மல் கண்ட்ரோல். அப்படி இருந்த பிறகு கூட இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருது, பக்கவாதம் வருது, கிட்னி பிரச்சனை கூட வருது. ரிப்போர்ட்டு நார்மல், மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கோம். ஏன் தெரியுமா? காரணம் தெரியுமா உங்களுக்கு? கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. திரும்ப சொல்கிறேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பாதிப்பு வராமல் இருக்கணும்னா நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தான் சரி பண்ண வேண்டும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ்டு டயட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும் அப்படின்னா கரெக்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் த ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வைங்க, ஒர்க்கை கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் இந்த வீடியோவை என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ சேவ் பண்ணி ஒரு கூட போட்டு கேளுங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.